வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா அமேசான் கேஜெட் ஸ்டுடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லே ஃபஸ்ட்டு வீடியோ அமேசான் கேஜெட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதை நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நான் ஒரு 200 to 500 வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பார்ட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது எப்படி இருக்குது அப்படின்னு பிரித்து அதோட ரிவ்யூ பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் அன்பாக்சிங் பண்ணுறது வந்து இந்த சேனல் வந்து நைஃபே கிடையாது. அதுக்கோசம் அன்பாக்சிங் பண்ணுறதுக்கோசம் ஒரு நைஃப் ஆர்டர் பண்ணேன். ஃபஸ்ட்டு இதை அன்பாக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் இது மூலிமா மற்ற அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா கத்தியை கொடுத்துருக்காங்க ஒரு சீட்டில். உள்ள பிராண்ட்லாம் எதுவும் நேமே கொடுக்கல, வெறும் டைகர் ஃபோட்டோ தான் இருக்குது. கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. கடை வரமாட்டேங்குது. ஓ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லாக் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த லாக்கை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணணும். அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கத்தி வெளியே வருது. ஸோ இதை கடைசியாக ரிவ்யூ பண்ணுவோம் எப்படி இருக்குன்ட்டுன்னு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஸ்கின் ஆர்டர் பண்ணிருந்தேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வீடியோ பண்ணால் அடுத்து அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி மற்ற ப்ராடக்ட்ஸை பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி ஹப் இருக்குது. இதுவும் எனக்கு எப்படின்னு தெரியாது. இதையும் அன்பாக்ஸ் பண்ணுவோம். கத்தி வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஷார்ப்பாக தான் இருக்குது. செம்ம ஷார்ப்பாக இருக்குது பார்த்தீங்கன்னா கத்தி. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி 3.0 சப்போர்ட் இருக்குது இதில். இதோட ப்ரைஸ் வந்து என்னென்னு தெரியல. ரிவ்யூ பண்ணும்போது இதோட ப்ரைஸ் சொல்கிறேன் நான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி அடாப்டர். ஸோ இதோட ரிவ்யூ நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு வீடியோவில் பார்க்கலாம் கடைசியாக. குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிளாஸ்டிக் நல்லா தெரியுது. கொஞ்சம் ப்ரீமியமாக இல்லை, கொடுக்குற விலைக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதையும் நம்ம கடைசியாக பார்ப்போம். அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெல்லு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் நிறைய வீடியோவில் கேஜெட்ஸில் பார்த்துருப்பீங்க, இதெல்லாம் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எப்படி தான் இருக்குன்னு நானும் வாங்கி பார்க்கலாம் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது உண்மையாகவே ஒர்த்தா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா க்ளீனிங் ஜெல் அப்படின்னு இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லேப்டாப்போட கீபோர்ட்ஸுக்கு இந்த கேமராவோட லென்சஸ் சைடில் இருக்க கேப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூதாது அது மாதிரி இடத்துல நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணலாம் இந்த ஜெல்லை. ஆக்சுவலாக ஜெல்லே பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு தான் வந்துக்கிட்டு இருக்கு. கொலன்னு ஒரு மாதிரியா இருக்கு. ஆக்சுவலாக இதோட ஸ்மெல்லு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு. ஏதோ ஒரு சோப் வாசம் மாதிரி அடிக்குது. ஸோ இதையும் நான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு கடைசியாக எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது என்ன ப்ராடக்ட்னு தெரில எனக்கு. பிரிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக இதுதான் பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் பண்ணதுல வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம். யூஎஸ்பி ஸ்பிளிட்டரு. ஸோ இப்போ நீங்கள் படம்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு ஹெட்ஃபோன் இருந்தால் உங்களுக்கு வந்து பத்தாது. ஒரு 2-3 பேர் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து பார்க்குறீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 யூஸ் பண்ணலாம். இது ஒர்க் ஆகுதா இல்லை நான் செக் பண்ணிட்டு இதோட ரிவ்யூ பார்ப்போம் அடுத்து. ஸோ இதையும் ஒரு ஓரமாக வைப்போம். அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா பில்லு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிஜி தான். பட் உங்களால் டைப் சியும் யூஸ் பண்ண முடியும்,
அதே டைமில் 2.1 யூஸ் பண்ண முடியும். அதே சமயம் வந்து உங்களால் பார்த்தீங்கன்னா இந்த பென்ட்ரைவ் ஹார்ட் டிஸ்க்கும் வந்து ரீட் பண்ண முடியும். இதையும் நான் செக் பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கடைசியாக சொல்கிறேன். ஸோ இப்போ இத்தனை ஒரு 5 ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இதை கொஞ்ச நாளாவது நான் யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு ஏதாவது டேமேஜஸ் இருக்கா, இல்லை 2 நாளுக்கு அப்புறம் வேலை செய்யாமல் போதா அப்படின்னு கொஞ்ச நாள் கழிச்சு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா இந்த கேட்ஜெட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஒன்று சொல்ல போகிற எது நல்லா இருக்கா நல்லா இல்லையா இதெல்லாம் வாங்கலாமா அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு கேட்ஜெட்லேருந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓடிஜி அடாப்டர் தான். ஸோ நீங்கள் வந்து நிறையா ஓடிஜி வந்து பார்த்துருப்பீங்க. ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஏ இருக்கும். ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போட்டிருக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பின்னு கொடுத்துருக்காங்க. 2.1 ப்ளஸ் யூஎஸ்பியும் போட்டுக்கலாம், நீங்கள் டைப் சி ப்ளஸ் யூஎஸ்பியும் போட்டுக்கலாம். பட் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து உங்ககிட்ட டைப் சி ஃபோன் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் ப்ளக் பண்ணிட்டு, இப்போ நீங்கள் உங்ககிட்ட ஏதாவது டிடபிள்யூஸ் வந்து இருக்குது, அதுக்கு வந்து 2.1 இருந்துச்சுன்னா நீங்கள் அதே மூலிமா இதை வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணலாம். ஸோ அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் இப்போ நீங்கள் 2.1 கேபிள் வச்சிருக்கீங்க அப்படின்னா அது மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அண்டு டைப் சி வச்சிருந்தீங்கனாலும் அது மூலிமா பார்த்தீங்கன்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் நிறைய விஷயத்துக்கு பயன்படலாம். இப்போ உங்கள் டிஸ்பிளே ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீங்கள் மவுஸ் வந்து எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணி உங்கள் ஃபோனை கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஏதாவது டேப்லெட் வச்சிருக்கீங்க, கீபோர்ட் அட்டாச் பண்ணால் கூட அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க பொறுத்து தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 200 கரெக்டாக 200 தான் இருக்கும். கீழே அமேசானில் லிங்க் கொடுத்துருக்கேன், என்ன செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்த்தான கேட்ஜெட்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸோட ஒரு டைப் சி டு 3.1 ஜாக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் அன்பாக்சிங் கவர் பண்ணியிருக்க மாட்டேன். இது வந்து தனியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு, அதனால் அதை கவர் பண்ணல. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்த்தான கேபிள் தான். ஏன்னா நிறையா அமேசானில் வந்து இருக்குது, 300 400 இருக்குது. பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியாக ஒர்க் ஆக மாட்டேது. ஒன்று இந்த பின் வந்து பார்த்தீங்கன்னா லூஸாக இருக்குது, இல்லைனா ஏதாவது ஒரு டிஃபெக்டடாகவே இருக்குது. நானும் நிறையா வாங்கி செக் பண்ணி பார்த்துருக்கேன். அண்டு இந்த கடையில் வைக்கிற 100 200 இருக்கலாம் சுத்தமாக சரியில்லை, ரொம்ப லூஸாகவே இருக்குது. அது கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து குறன்னு ஒரு நாய்ஸ் கிட்டே இருக்கும். பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை இந்த ஒன் ப்ளஸ் கேபிள் இல்லை. பட் என்னென்னா இந்த ஒயர் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது, ஈஸியாக அறுந்துடுற மாதிரி இருக்குது. பட் அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. ஏன்னா பட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 400 வச்சிருக்காங்க. பட் 400 ஒர்த்து கிடையாது தான். பட் இருந்தாலும் வேறு ஆப்ஷன் வந்து நிறைய கிடையாது. இன்னொரு சாம்சங் வந்து பார்த்தீங்கன்னா 500 to 600 சம்திங் இருக்குது. பட் இதில் என்னென்னா நிறைய ஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆகலை. நிறைய சாம்சங் ஃபோனுக்கு வந்து சப்போர்ட் ஆகலை அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். பட் நான் வந்து செக் பண்ணி பார்க்கல. நான் என்னோட மோட்டோ H20 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதில் வந்து நல்லா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு நல்ல டைப் சி கேபிள், டைப் சி டு 3.1 ஜாக் வந்து தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து நான் வாங்கினதுலேயே ஒரு முக்கியமான கேட்ஜெட், எனக்கு பிடிச்ச கேட்ஜெட் அப்படின்னா இந்த கத்தி தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நான் வாங்கியிருந்தேன். 250 தான் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் இருந்துச்சு. ஸோ இப்போ அது ஏரெல்லாம் குறையெல்லாம் கொஞ்சம் 20 ரூபீஸ் 30 ரூபீஸ் முன்ன பின்ன இருக்கும். பட் இது இந்த டைம் வாங்கினாலே எனக்கு ரொம்ப பிடிச்ச கேட்ஜெட் தான். இது ரொம்ப ஷார்ப்பாக இருக்குன்னு சொல்லலாம் அந்த கத்தி. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணோன்னு அன்லாக் வர மாதிரி தான் இந்த மெக்கானிசம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலேயே பார்த்தீங்கன்னா லாக் ஸ்விட்ச் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து எதுக்குன்னா இப்போ நீங்கள் ஆக்சிடென்ட்டாக எதுவும் இப்போ சின்ன பசங்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த லாக் வந்து ஆன் பண்ணிட்டு கொடுக்கலாம். ஏன்னா லாக் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உள்ள வந்து ஸ்ப்ரிங் வந்து லாக் ஆயிரும். ஸோ உங்களால் ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ஏதாவது பேக்கில் போடுறீங்க, ஒயர்ஸ் கூட ஏதாவது கொண்டு போறீங்க அப்படின்னா டக்குன்னு அறுந்துட்டு வந்து சான்ஸ் இருக்குது. அதுக்கெலாம் இந்த லாக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது இந்த யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க, அன்பாக்சிங் பண்ணுற நைஃப் ஏதாவது தேவைப்படுது, பார்க்க டீசெண்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், இந்த கத்தி வந்து செக் பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல கத்தினே சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 3.5 ஜாக் 2 ஸ்பிளிட்டர், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பின் இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் ஏதாவது நிறைய டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து படம் பார்த்துட்டு இருப்பீங்க, உங்களுக்கு ஸ்பீக்கர் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஹெட்ஃபோன் வச்சிருப்பீங்க. பட் ஒரு ஃபோனில் ஒரு ஹெட்ஃபோன்ஸ் தான் சொல்ல முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 பின் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் கூட கனெக்டாக இருக்கும், மீதி 5 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 ஹெட்ஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 5மே நல்லா ப்ராப்பராக தான் ஒர்க் ஆகுது. செக் பண்ணி பார்த்துட்டேன் எல்லாத்தையும். ஸோ அதுவும் வாங்குற மாதிரி இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ஜெல், இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மைல் மாதிரி தான் இருக்குது, ஸ்லைம் மாதிரி தான் இருக்குது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா 150க்கு செல் பண்ணிட்டுருக்காங்க. பட் இது விளாட்றதுக்கு வந்து நல்லா தான் இருக்குது, அந்த கையில் ஸ்மெல்லும் நல்லா தான் இருக்குது. பட் இது வந்து அந்தளவுக்கு எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை இந்த ப்ராடக்ட்டு. சும்மா விளாட்றது கூட நல்லா, நீங்கள் தொடச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒன்றும் அழுக்கு போகலாம் சொல்ல முடியாது. நீங்கள் கீபோர்டில் மட்டும் தான் வச்சு யூஸ் பண்ணுவேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்லாம் தொடக்கிங்கன்னா அதுக்கெலாம் இது வந்து செட் ஆகாது. ஸோ ரொம்ப மூளை முடுக்கில் இருக்க அழுக்கு மட்டும் தான் இது வந்து க்ளீன் பண்ணும். அண்ட் இது 150 ஒருத்தனை கேட்டால் என்ன கேட்டால் நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இது சும்மா தான் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கணும் மட்டும் பண்ணி பாருங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் இது வந்து நான் ஒரு சில வீடியோவில் பார்த்தா இது வந்து வாஷ் பண்ணி நீங்கள் திரும்ப யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ண வேணான்னு தான் போட்டிருக்கு. ஸோ அது எந்த அளவுக்கு எப்படின்னு தெரியல. நான் என்ன சின்னதாக ஷார்ட்ஸ் போட ட்ரை பண்ணுறேன் வாஷ் பண்ணதுக்கப்புறம். அண்ட் இதில் இருக்க அழுக்கும் எப்படி வந்து அடுத்து வெளியே வரும்னு தெரியல. ஒன் டைம் யூஸபிள் தான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த கேஜெட்ஸ். இது மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு டிஃப்ரெண்டான கேஜெட்ஸ் இருந்தால் கீழே லிங்க் வந்து கீழே கமெண்ட் லிங்க் ஷேர் பண்ணுங்கள். நான் செக் பண்ணி பார்த்துட்டு முடிஞ்சால் வாங்கி ப்ராடக்ட்டை கவர் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.